எல்லாருக்கும் வணக்கம். எல்லா சண்டேயுமே நான்வெஜ் இல்லாமல் லஞ்சு ஸ்டார்ட் ஆகாது. சரி, இந்த டைம் கொஞ்சம் வித்தியாசமாக சமைச்சு பார்க்கலாமே அப்படிங்கிறதுக்காக தான் இன்னைக்கு நான் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணேன். எனக்கு அமெரிக்காவில் இருக்க ஹோட்டல்லையே இந்த ஹோட்டலில் வாங்குற ரைஸ் ரொம்ப பிடிக்கும். அது ஒரு ஹெல்த்தியான சிப்போட்லேயோட அந்த புரிட்டோ பவுல் தான். இன்னைக்கு அந்த ஹெல்த்தி ரெசிபியை வீட்லேயே நான் ட்ரை பண்ண போகிறேன். ஃபர்ஸ்ட்டு ரைஸை குழையாமல் பக்குவமாக வேக வச்சு எடுத்துகிட்டு அதை ஆறுனதுக்கப்புறமா அதில் அரை ஸ்பூன் லெமனும் நிறைய கொத்தமல்லியை குட்டி குட்டியாக கட் பண்ணி அந்த ரைஸு கூட போட்டு மிக்ஸ் பண்ணிக்கணும். ரைஸில் காரத்துக்காக நான் என்ன பண்ணேன்னா வத்தலை மிக்சியில் ஒரு 2 அடி அடிச்சுட்டு அதில் கொஞ்சோன்னு எடுத்து இந்த ரைஸ் கூட போட்டு மிக்ஸ் பண்ணிட்டேன். இந்த ரெசிபிக்கு கிட்னி பீன்ஸ் தான் ரொம்ப நல்லாயிருக்கும். ஆனால் வீட்டில் இன்றைக்கி கிட்னி பீன்ஸ் இல்லை. அதனால் நான் தட்டாம்பயிரை நேற்று நைட்டே ஊற வச்சு அதை இன்ஸ்டன்ட் பாட்டில் வேக வச்சு வச்சுருக்கேன். இட்லி பாத்திரத்தில் மக்காச்சோளத்தை நல்லா வேக வச்சு எடுத்துகிட்டு அது கூட குட்டி குட்டியாக கட் பண்ண வெங்காயம், தக்காளி, கொத்தமல்லி, கொஞ்சம் டேஸ்ட்டுக்காக நான் இந்த டாக்கோ சீசனிங் சேர்க்குறேன். இது இல்லைன்னா நம்ம வீட்டு சில்லி பவுடர் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். லாஸ்ட்டாக இந்த கானில் கொஞ்சம் லெமன் ஜூஸ் பிழிஞ்சு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டா இதுவும் ரெடி ஆயிடுச்சு. நெக்ஸ்ட்டு அடுப்பை ஆன் பண்ணி ஒரு பாத்திரத்தை வச்சு அதில் கொஞ்சம் எண்ணெய் போட்டுட்டு லாங்காக கட் பண்ண சுக்கினி, கேப்சிகம், அதுக்கப்புறம் வெங்காயம் இது எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கணும். இது கூடவே கொஞ்சம் டாக்கோ சீசனிங்கும் உப்பையும் போட்டு இதை நல்லா வதங்கி எடுத்ததுக்கப்புறமா லாஸ்ட்டாக லெமன் ஜூஸை பிழிஞ்சு இதையும் தனியாக ஒரு பவுலில் எடுத்து வச்சுக்கிறணும். டாக்கோ சீசனிங்க்கு பொழுது நாம் இதில் கொஞ்சம் பெப்பர் ஆட் பண்ணிக்கலாம். அடுத்து சிக்கன் ரெடி பண்ணணும். அதுக்காக சிக்கன் தை வாங்கி அதை ஸ்மால் சைஸாக கட் பண்ணி நல்லா கழுவி எடுத்துகிட்டு இது கூட சில்லி பவுட்ரு, கொத்தமல்லி பவுட்ரு, உப்பு, ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு இதை போட்டு நல்லா மேரினேட் பண்ணிவிட்டு கடாயை ஆன் பண்ணி கொஞ்சம் பட்டரோ எண்ணெயோ போட்டு அதுக்கப்புறமா இந்த சிக்கனை போட்டு நல்லா வதக்கி எடுத்துட்டோம் அப்படின்னா இந்த சிக்கனும் ரெடி ஆயிடுச்சு. முக்கால்வாசி எல்லாமே ரெடி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் இந்த லெட்யூஸ் எடுத்து நல்லா கழுவி அதை குட்டியாக கட் பண்ணி அதையும் ஒரு பவுலில் எடுத்து வச்சுக்கிட்டேன். நல்லா பழுத்த அவக்காடோ எடுத்து நல்லா மசிச்சுட்டு அது கூட உப்பு, பெப்பர் போட்டு எடுத்து வச்சுக்கிட்டேன். இதுலேயே ஆனியனும் ஆட் பண்ணலாம். ஆனால் என் பசங்களுக்கு பிடிக்காதுங்கிறதுனால நான் ஆட் பண்ணலை. வீட்டில் ரெடி பண்ண எல்லாத்தையும் தூக்கி டைனிங் டேபிள் மேலே வச்சாச்சு. சவர் க்ரீமையும் இந்த சீஸும் கடையிலேருந்து வாங்கிட்டு வந்திருந்தோம். இந்த சவர் க்ரீம்ங்கிறது எப்படி இருக்கும் அப்படின்னா நல்ல புளிச்ச தயிரை சாப்பிட்ட மாதிரி இருக்கும். இவ்வளோ செய்கிறது பார்க்கும்போது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் ரொம்ப ஈஸியாக செஞ்சு முடிச்சிடலாம். ஈஸியாகவும் இருக்கும், நல்ல ஹெல்த்தியாகவும் டேஸ்டியாகவும் சாப்பிட்ட மாதிரி இருக்கும். இப்போ இதை நம்ம கடையில் ஆர்டர் போட்டோன்னா ஒரு பவுலில் ஃபர்ஸ்ட்டு ரைஸ் போட்டு அதுக்கு மேலே ஒரு லேயராக நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க எல்லாத்தையுமே போட்டு கொடுப்பாங்க. நான் இன்றைக்கி என்னெல்லாம் ரெடி பண்ணியிருக்கேன்னு பசங்களுக்கு காட்டணுங்கிறதுக்காகவே நான் இன்றைக்கி இது பிளேட்டில் போட்டு தனித்தனியாக தான் வச்சேன். அதில் என்ன ஒன்றுனா இந்த சின்ன பையன் எனக்கு இது வேணும் இது வேண்டான்னு சம்டைம்ஸ் அடம் பிடிச்சிக்கிட்டு இருப்பான். அதுக்காகவே நான் தனித்தனியாக தான் பிளேட்டிங் பண்ணேன். இன்றைக்கி கடையில் வாங்கி சாப்பிடும்போது டேஸ்ட்டுக்காக என்ன சேர்த்தாங்களோன்னு சொல்லிட்டு ஏதாவது ஒரு டவுட்டு நமக்கு இருந்துக்கிட்டு தான் இருக்கும். ஆனால் இப்போது நம்ம வீட்டில் ஹெல்த்தியாக சமைச்சு சாப்பிடும்போது அந்த ஹாப்பினஸ் இருக்குது பாருங்களேன். சமைச்சு பாருங்கள், அப்புறம் தெரியும். அப்படியே நான் கடையில் வைக்கிற மாதிரி சமைச்சிட்டேன் அப்படின்லாம் இல்லை, ஆனால் ஹெல்த்தியாக சமைச்சிட்டேன் அப்படின்னு ஒரு ஹாப்பினஸ் இருந்துச்சு.